நம்ம போன கதையில என்ன பார்த்திருந்திருப்போம்? யமராஜர் ஒரு சாபத்தினால விதுரனா பொறக்குறாரு. விதுரரா இருந்தப்ப அவர் வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்திருக்குன்றத இந்த கதையில பார்க்கலாம். சாப்டர் 13 டர்னிங் கிரைசிஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். திருதராஷ்டிரன் ராஜா ஆயிடுறாரு ஹஸ்தினாபுரத்துக்கு. அவர் துரியோதனர்கள் திருதராஷ்டிரனோட 100 மகன்கள். அவங்க கௌரவர்கள். கௌரவர்கள்ல மூத்தவன் தான் துரியோதனன். துரியோதனன் பாண்டவோட மகன்களான பாண்டவர்களுக்கு நிறைய தீங்கு செஞ்சிருக்காரு. ஏன் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு நெருப்புல வச்சு கொல்ல கூட பார்த்திருந்திருக்காரு. அதுக்கப்புறமா துரியோதனன் அவரோட தம்பியான துஹசானன்றவர்கிட்ட திரௌபதி, அதாவது பாண்டவர்களோட மனைவியோட துணிகளால இழுக்க சொல்லி இருந்திருப்பாரு. அந்த நேரத்துல கிருஷ்ணர் காப்பாத்தி இருந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை துரியோதனரும் கௌரவர்களும் சேர்ந்து பாண்டவர்களுக்கு எதிரில பண்ணிட்டேதான் இருக்காங்க. ஏன் அவங்க பாண்டவர்களுக்கு தர வேண்டிய அந்த நிலம் கூட தரல. ஆனா இது எல்லாமே திருதராஷ்டிரன் கண்டுக்கவே இல்லை. எப்பவுமே துரியோதனன் செய்யறதுதான் சரி, துரியோதனன் செய்யறதுதான் சரின்னு அவர் கூடவே என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காமே இருக்காரு. ஒரு தடவை சூதாட்டத்துல அவங்கள காட்டுக்கும் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. ஆனா துரியோதனன் திருந்துற மாதிரியே இல்லை. அதனால விதுரன் என்ன சொல்றாரு, அவர் தானே மந்திரி, அதனால அவர் ராஜா கிட்ட அவரோட ஒப்பீனியன் சொல்லல. அதனால அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க துரியோதனனை கண்டிச்சாகணும். துரியோதனன் இந்த மாதிரி பாண்டவர்களுக்கு நிறைய தீங்கு செஞ்சுட்டு இருக்கான், இது நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணரே துரியோதனன் பக்கம்தான் இருக்காரு. அதனால கிருஷ்ணரே துரியோதனனுக்கு எதிரிலதான் இருக்காரு. அதனால துரியோதனனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்கு அந்த நேரத்துல கரெக்டா துரியோதனன் வராரு. வர்றப்ப விதுரர் தெரியாம என்ன சொல்லிடுறாரு, துரியோதனன் நீங்க இந்த கோட்டையை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம குலத்துக்கே அவன் பெரிய தீங்கு செய்வான், அதனால அவன் வேணான்றாரு. இது கேட்ட உடனே துரியோதனன் அங்க நின்று இருந்திருப்பாருல, அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிருது. டக்குரு என்ன சொல்லிடுறாரு, இந்த வேலைக்காரனோட பையன் எதுக்கு இங்க இருக்கா, இவனை முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட விதுரருக்கு பெருசா ஒண்ணும் இல்லை, என்னதான் இருந்தாலும் இவன் நிறைய தீங்கு செய்யறவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட அணிகலன்கள் எல்லாத்தையும் கோட்டை வாசல்லே வச்சுட்டு அவர் மட்டும் வெளியே போறாரு. வெளியே போயிட்டு அவர் நிறைய இடங்கள்ல சுத்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது மத்த இடங்களுக்கு போய் அங்க இருக்கிற சாமியை கும்பிடுறது நிறைய பண்றாரு. அந்த நேரத்துலதான் குருக்ஷேத்திர போர் நடந்திருக்கும். குருக்ஷேத்திர போர்ல என்ன நடந்திருக்கும், பாண்டவர்கள் துரியோதனர்களை வீழ்த்தி இருந்திருப்பாங்க. கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு இடத்துல ஒரு ஓய்வு எடுக்கலாமே இருக்காரு. அந்த ராஜ்யத்துல இருக்கிறப்பதான் அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி குருக்ஷேத்திர போர் நடந்திருந்திருக்கு, அதுல பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்க, கௌரவர்களுக்கு எதிரிலன்னு தெரியுது. இதை கேட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா அவரோட நிறைய சொந்தக்காரங்க இழந்திருக்காங்க. அதை பத்தில அவர் கஷ்டப்படாம அவர் திருப்பி அவரோட அந்த பயணத்தையே தொடர்றாரு. பாய்.